முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரஸில் இப்போ போய் சேர்ந்திருக்கவங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுப்பாரா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதற்கிடையில் காங்கிரஸ் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு. ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் ஒரு அம்மா 4 நாளாக சாப்பிடாம வேற இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்? தமிழ்நாடு அரசியலே ஏறத்தாழ மெகா சீரியல் மாதிரி ஏதோ ஆகிடுமோன்னு நான் கொஞ்சம் வருத்தமாக தான் பார்க்குறேன். சசிகலாமா மறுபடியும் என்ட்ரி தர்ம யுத்தம். என்ன முதல் தர்ம யுத்தம் அவங்களே எதிர்த்து நடத்தினாங்க, இப்போ இந்த தர்ம யுத்தத்தை அவங்களே நடத்த போகிறாங்கிறத அந்த வாழ்க்கை ஒரு 360 டிகிரியில் ஒரு வட்டம் போட்டு வந்துருச்சான்னு ஒரு கேள்வி இருக்குது. அமைச்சர் பதவிக்கான வேலைகள் போயிட்டுருக்கிறது, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அடுத்து தான். ஏன்னா இப்போ புசி ஆனந்த் அவர்கள் இங்கே இருந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்க கோயிலுக்கும் போய் பிரார்த்தனைகள் மற்ற விஷயங்கள்லாம் அமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவங்க எல்லாம் 4 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருக்கிறாங்க. அத்தனை பேர் கோயில்களில் போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன? அங்கேருந்து ஏதாவது யாரையாவது பிடிச்சிட்டு வந்து அமைச்சராக்க போகிறாங்களா? நேர்த்தி கடன். நீங்கள் என்ன கோவை பிரதர்ஸ் படம் மாதிரி கிரிக்கெட் விளையாட ஆளை தேடி போய் உன் பேர் என்ன சங்கிலி நெல்ல நீ கங்கிலிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. என்னென்னா அவருடைய நேர்த்தி கடன்கள் அது சார்ந்த போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் ஜோதிடர் ஏதாவது ஆலோசனை சொல்லியிருந்திருக்கலாம் நம்ம ரத்தன் பண்டிட்ஜி. அதுக்குள்ளே நம்ம இல்லை. என்னென்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், 4-5 நாளாக அமைச்சராக இருக்காங்க. யாருக்கும் என்ன துறைக்கு அமைச்சர்னு தெரியாது. எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சிஸ்டம்ங்கிறது. இப்போ தான் யார் புதுசாக உள்ளே வர போகிறா, எதற்காக இதை நிறுத்தி வச்சாங்கன்னா, நேற்றுக்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் நினைக்கிறேன் அவர் கேட்கும்போது தாவேக்காலே 3 இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஆனால் அவங்களில் யாராவது ஒருத்தரை கூட நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துருக்கலாம், அந்த பிரதிநிதித்துவத்தை ஏன் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புவதற்கு எழுப்பினார். அதை எடுத்தார் அண்ணா. அந்த காலகட்டத்தில் அண்ணா கேட்டதும் காமராஜர் ஆக்கினார் இல்லையா, ஐ திங்க் மார்த்தாண்ட எம்எல்ஏ அப்படின்னு கோட் பண்ணுவாங்க ஞாபகம். அதெல்லாம் அவர் அப்படி பேசினார். என்னென்னா இங்கே யாருன்னு பார்த்தா ஐ திங்க் அறந்தாங்கில ஜெயிச்ச பர்வேஷ் நினைக்கிறேன். அதே போல் இவர் ஒருத்தவங்க மதுரையில் ஒருத்தர் ஜெயிச்சார், மதுரையில் முஸ்தபா ஹிந்திக்காரர். இல்லை, ஹிந்திலையும் பேட்டி கொடுப்பாரு அவர். ஹிந்திக்காரர்லாம் கிடையாது அவர். இங்கே நம்ம எக்மோரில் தான் இருக்காப்புல முஸ்தபா அவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தாரிகான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், பெண்மணி ஒருத்தவங்க எம்எல்ஏவாக வேலூர் மாவட்டத்தில் அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்தும் நாம் தமிழில் இன்னொரு இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தவங்க தான் வேட்பாளராக நின்னாங்க. பட் அதே அவங்க ஜெயிச்சுட்டு வந்துருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த 3 பேரில் யாராவது ஒருவரா அப்படின்னா சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு ஒரு வகையில் இது சொல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இஸ்லாமியர்கள் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, சபாநாயகரும் சிறுபான்மை சமூகம் தான் நான் நினைக்கிறேன், ஜெசிடி பிரபாகர் அவர்களும். ஸோ அந்த இதனாலும் பிரதிநிதித்துவம் கேட்கலாம். அது சரியில்லை, சரி தவறுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க அரசு அவங்க கொடுக்குறாங்கங்கிறத நோக்கி போகும். அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் வந்தாலும் அவங்க சிறுபான்மை இல்லை தானே வருவாங்க. பெண் அப்படிங்கிற வகையிலையும் அவங்க அந்த இதில் ஒரு பெண் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் அமைச்சர்னு சொல்லிக்கலாங்கிறதுனால வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் காத்திருந்தது. நம்ம அதிமுகவில் பார்த்தா இவர் இருக்கார், நம்ம சிவி சண்முகம். கட்டாயம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மச்சான் இங்கே நின்னா அவருக்கும் கொடுத்துருப்பாங்களா? இப்போ ஆதவர்ஜுனோட மாமியார் மச்சான் ஒருவேளை இங்கே நின்று இருந்தால் மச்சானுக்கும் அமைச்சர் பதவி போயிருக்கும். 3 அமைச்சர் ஒரு குடும்பத்தில். இல்லை, அது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் இங்கே வர்றது இல்லை. அங்கே பாஜகவினுடைய அமைச்சர் பதவிக்கு பதிலாக ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கொடுங்கள்னு ரங்கசாமி அவர்களை பாஜக ப்ரெஷர் பண்ணுது. இவருக்கு அமைச்சர் பதவி வாங்குவதற்கு எங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், எங்கள் கோட்டால் அவருக்கு கொடுங்க. காமராஜர் நகரில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அவருக்கு நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் போது ரங்கசாமி அதை விரும்புகிற மாதிரி தெரியலன்னு ஒரு அழுத்தம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா எஸ்பி வேலுமணி தரப்பில் எத்தனை மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, 25 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. எஸ்பி வேலுமணி, டாக்டர் சி விஜயபாஸ்கர், கேபி அன்பழகன், இசக்கி சுப்பையா, ஆர் காமராஜ், இப்போ லீமா ரோஸ் மார்டின் முன்னாள் அமைச்சர்கள்னால அவங்களும் எதிர்பார்க்க. காமராஜர்னா நீங்க சொல்றது அமமுக இல்ல, தூக்கிட்டு போனாங்க. அமமுக அவர் வேற மன்னார்குடி காமராஜ் இல்ல, ஒரு நன்னிலம் காமராஜ். சரி, ஆச்சா. இவங்க 5 முன்னாள் அமைச்சர்கள். நம்ம இவங்கள லீமா ரோஸை தனியாக வைப்போம். அது போக பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் 6, எம்ஆர் விஜயபாஸ்கர் 7, கேசி வீரமணி 8, பாலகிருஷ்ணா ரெட்டி 9, சிவி சண்முகம் 10 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இது போக லீமா ரோஸ் ஒருத்தங்க 11. இதை 11 பேருக்கு அமைச்சர் கொடுத்தா இவர் சிறுபான்மை அரசாக போயிடுவார். உள்ளபடியே கேபினெட்டுக்குள்ளே இவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் அப்படி போயிடும். 11 பேரில் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது 6 அமைச்சர் பதவி, 10 வாரிய தலைவர் அப்படின்னு பேசியிருக்கிறாங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 6 அமைச்சர்கள்லாம் இப்போ இதில் அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்தாலும் லீமா ரோஸ் இதில் இருப்பாங்க, 3 பேர் கொடுத்தாலும் லீமா ரோஸ் இருப்பாங்க, 5 அமைச்சர்னால அவங்க இருப்பாங்க, அவங்க அமைச்சராக வருது உறுதி, அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வருது. ஏன்னா இந்த டீமுக்கு இது ஒரு லாட்ரி அடிச்சிருக்குங்கிறது நம்மளால்
புரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் லாட்டரியை ஞாபகப்படுத்துறீங்க. அது ஹரியானா லாட்டரியா இல்லை லால்குடி லாட்டரியாங்கிறதா நமக்கு தெரியும். என்னாலும் அந்த லாட்டரி உற்பத்தியாளருடைய கரம் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இல்லை, முதல் வரிசையில் அவர் அமர வச்சதே ஒரு வகையில் சர்ச்சையாச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி அது வருது. பாருங்கள், நீங்கள் 10 பேர் முன்னாள் அமைச்சர்கள்னால் இங்கே முன்னாள் அமைச்சராக இல்லாமல் இன்றைக்கி குறைந்த பதவி கூட தான் எடுத்துப்பாங்களாங்கிறது இருக்குது. அந்த சண்டைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இதில் இருக்கிறதுனால தான் அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு காங்கிரஸ் இப்போ கொந்தளிச்சதுக்கு காரணம் அவங்க பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. இப்போ விஜய் சார் மதவாத சக்தி எல்லாம் இங்கே வரக்கூடாது, அதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்குமார். யார் அந்த ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ கடுமையாக கண்டிச்சிருக்காரா? இல்லை, போஜராஜன் என்டிஏ கூட்டணிக்குள்ளால இருந்து பாஜகவை விரும்பி ஓட்டுப்பட்ட ஆட்கள் இதில் இருக்காங்கல்ல. அதிமுக ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அவர் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைச்சிருந்தா அங்கே உழைச்சிருந்தா அவரை கூட நீங்கள் தோற்கடித்திருந்திருக்கலாம். அவர் இப்போ யாரை இவங்களை எதிர்த்து கடுமையாக களமாடி இந்த கவர்னர் மாளிகையே முற்றுகையிடாமல் ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல. கவர்னர் பதவியேற்க கூப்பிடணும்னு. அந்த மாதிரி எதுவும் அறிவிக்க போகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா ராஜேஷ்குமார் அவர்களுடைய அதிருப்தியினால புரிஞ்சிக்க முடியுது. வந்தோம் இருப்பாங்க, அவருக்கு அமைச்சர் பதவி உறுதி, அதனால இந்த போராட்டம் கூர்மைப்படுமா என்னன்னு தெரியல. அது 1ஆ 2ஆங்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா இவங்களுக்கு இப்போ 2 பதவி கொடுக்குறாங்கன்னு வைங்க. சிவி சண்முகம் என்ன கேட்பாரு, 5 வச்சவங்களுக்கு 2னா நாங்கள் 25 வச்சுருக்கோம், அதை விட 5 மடங்கு, அப்போ எங்களுக்கு 10 அமைச்சர் பதவின்னு அவர் கேட்பாரு. இவங்களுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா அதை காட்டி அவங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டவங்க, வியாபாரத்தில் முதல்ல கூட்டு சேர்ந்தவங்க, நீங்கள் கடைசியில் இருக்கக்கூடியவங்க. இல்லை, உங்களுக்கும் ஆதாயம் எங்களுக்கும் ஆதாயம். அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அவர் உங்களை கூப்பிடல, நீங்களா போய் அக்ரிமெண்ட் இல்லைன்னு பாண்டு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறது? விஜய் வாட்ஸ்அப்பில் அவங்க தரப்பை அனுப்புறதுக்கு முன்னாடியே இவங்க போய் ஆதரவு தெரிவித்தாங்க. அதனால் அந்த லாஜிக் இதுக்குள்ளே வராதுன்னு வைங்க. ஏறத்தாழ எது மாதிரி தான், அதிகமாக கொடுக்குறோம்னா அவங்களுக்கு கடைசியாக கொடுக்கணும், முதல்ல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை காட்டி எல்லாரும் அப்புறம் எனக்கும் கூடன்னு கேட்பாங்கங்கிறதுனால தான் அவங்க ஐயுஎம்எல்ஏ சீட்டை குறைக்க சொன்னது. இப்போ திமுக சீட்டு இதில் சிபிஐயை கூப்பிட்டு 5க்கு ஒத்துக்க வச்சதுனால 6 வாங்கினவங்களும் 5 வாங்கணும்னு ஒரு ட்ரையல் பண்ணாங்க. ஆனால் தேமுதிக கடைசியில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க 10 கொடுக்க போகிறதுனால அவங்களுக்கு முதல்ல 10 கொடுத்தா எல்லாம் 10 கேட்பாங்கிறதுனால. அந்த மாதிரி காங்கிரஸுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது இருக்கட்டும், முதல்ல நாங்கள் இதை முடிச்சுட்டு வந்துடுறோம். இப்போ அவங்களுக்கே மொத்தமே 5 தான் கொடுத்தாங்க, ஏன்னா வேறு 25க்கு 5 தான் உங்களுக்கு 1 தான்னு சரி கட்டிடலாம். அதனால் வெயிட்டிங்கில் போட்டாங்க. அவர் என்ன நினச்சார், பதவியேற்போடு சேர்த்து காங்கிரஸ் அமைச்சராகவும் பதவி ஏற்றுருவோம் அப்படின்னு அவர் நினச்சார். இப்போ கடைசியில் பார்த்தா சட்டமன்ற குழு தலைவராக மட்டும்தான் அவரை பொறுப்பேற்க வச்சுருக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க தாரகை கட்பட்டவர்கள் கொறடான்னு நினைக்கிறேன். ஸோ 5 பேருக்கு சட்டமன்ற தலைவர், துணைத் தலைவராக அவர் மேலூர் விஸ்வநாதன் அவர்கள், கொறடாவாக தாரகை கட்பட்டவர்கள் திருமதி தாரகை. ஸோ இவங்க இந்த இதை அறிவிச்சிட்டாங்க. அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தால் இந்த இடத்துல இந்த தலைமை பொறுப்பு நம்ம எடுக்காமல் இன்னொருத்தரை விட்டு கொடுத்துருக்கலாம், அது கிடைக்கும்னு பார்த்தா என்னென்னா காங்கிரஸில் யாருக்கு அமைச்சர் கொடுக்கறதுங்கிற விஷயமும் சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. பலரும் அவங்கவுங்க தான் டெல்லியில் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லை, ஆளாளுக்கு அவரை ட்ரை பண்ணி இவரை ட்ரை பண்ணி கேட்டு எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கேன்னா இருங்கய்யா கொடுக்குறேன்னு முதல்ல அவர்கிட்ட நம்ம ஒப்புதல் கையெழுத்து வாங்கணுமாயா. பிரேமலதா அம்மா ராஜ்யசபா சீட்டு வாங்கின மாதிரி நாங்கள் ஆதரிக்கிறோன்னு கூப்பிடாமலே போய் கொடுத்துருக்கோம். அமைச்சர் பதவின்னு அவர் யார்கிட்ட சொன்னாருங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் சிவி சண்முகம் தரப்பு ஒரே போட்டு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொண்டதான் நாங்கள் பண்ண தப்பு, அதுக்கான அந்த பாவத்தின் சம்பளம் மாதிரி இப்போ கட்சியை கொண்டு போய் கோமால போடுறதுக்கான வேலையில் போகிறாங்க. அதுதான் நாங்கள் அனுபவிக்கிறோன்னு செங்கோட்டையன் சொன்ன பழைய குற்றச்சாட்டை இவர் எடுத்து ஒரே போட்டாப்புல. செங்கோட்டையன் வாங்கய்யான்னு கூப்பிட்டாரே, நீதி கேட்போம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆள் வெளியில் வரலன்னு வைங்க, அன்னைக்கு அவரை பிடிச்சி திட்டி இது பண்ணி அனுப்பி விட்டுட்டு. ஆனால் அவர் சொன்ன ஒரு டைலாக் திரும்ப சொல்லியிருக்காங்க, என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அன்னைக்கே அவருடைய குடும்ப கட்சியாக இதை மாற்றி விட்டார் அப்படின்னா எடப்பாடி பையன்னு சொந்தக்காரங்க, அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் இவங்க தரப்புலலாம் உள்ள தலையீடு இருக்கு, அதிகார மையமாக அவங்க மாறுறாங்கங்கிற குற்றச்சாட்டை அதிமுகவை நோக்கி சிவி சண்முகம் அவர்கள் போட்டு செதறுகாத்த போடுற மாதிரி போட்டு சின்னம்மா உள்ளே வரணும் அப்படின்னா 2017 இவர் பேசின வீடியோவை திரும்ப எடுத்து போடுறாங்க. அவங்க எங்கள் சின்னம்மா இல்லை, அவங்க எங்கள் அம்மா அப்படின்னு அவர் பேசினதுலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே 2 மாதம் கழிச்சு இந்த கட்சியை அடிக்க பார்த்த சதிகாரங்கன்னு அவர் பேசின வீடியோ
ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து எடப்பாடி தரப்பு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு பிஜிஎம் மாற்றி ஏஜென்ட் டீனா மாதிரி உள்ள உள்ள டக்குன்னு யார் என்ட்ரி கொடுக்குறான்னா சசிகலா அம்மா வந்து 4 நாட்களாக எனக்கு சாப்பிட முடியவில்லை, எனக்கு தூக்கமும் வரவில்லை, திமுகவும் அண்ணா திமுகவும் எப்படி கூட்டணி வைக்க முடியும், இதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் நடத்தின மாதிரி ஒன்றிணைவோம் வா 2.0, ரத்தத்தின் ரத்தங்கள் ஒன்றிணைவோம் 2.1 எதுவும் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இப்போ என்ன கேள்வினா, கட்சியை மீட்பது இந்த தரப்புக்கு நோக்கமா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இந்த தரப்புக்கு நோக்கமா, இல்லை அவங்க அமைச்சர் ஆகிறது நோக்கமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க, தொண்டர்கள் சொன்னாங்கன்னு தொண்டர்கள் மேலே பழிய போட்டுட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்கான யுக்தியாக அதை பயன்படுத்திக்கிறீங்களாங்கிற கேள்வியை நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஒன்று, அப்போ கட்சியை இணைப்பது தான் அடுத்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு கட்சியை வளர்க்குறது தான் முக்கியம், அமைச்சர் பதவியை வேண்டாம்னு நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறீங்களா? அப்படி அறிவிச்சிங்கன்னா சரி ரைட்டு, அமைச்சர் பதவி வேண்டாம் எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம், தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் நடக்கட்டும், விஜய் அவருடைய வெளியிலேருந்தே ஆதரிக்கிறோம், அது எதையுமே நீங்கள் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு தேவை இருக்குது, உங்களுக்கு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு பதவிப்படுத்துகிற பாடு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பதவியில் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப நீண்ட காலம் ஆகுது. இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் அதை தட்டி விட்டுருவீங்க போல் இருக்கேன். நான் தட்டி விடுறேன், அவங்க போனால் இப்போ யார் சார் எடுக்க போகிறாருங்கிறது சட்ட ரீதியில் எடப்பாடிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. போனாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் நோக்கி அவர் கொண்டு போவார். ஆனால் சபாநாயகர் 3 மாதம் வெயிட் பண்ணுவார். அவர் அமைதியாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போய் டைரக்ஷன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களை இதில் என்னென்னா, சபாநாயகர் நேற்று ரொம்ப சிம்பிளாக இவங்களை மாட்டி விடாமல் ஒரு வேலை பார்த்துருக்கலாம். மாட்டி விடனா அவர் அந்த இன்டென்ஷனில் பண்ணார் நம்ம சொல்லலை. குரல் வாக்கிட்டு போனால் எல்லாம் ஏற்போர் ஆமென்க எல்லாம் ஆமா இல்லைன்னு ஒரே மாதிரி தான் கற்றுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஹிந்தியில் ஆய் நாய் அப்படிம்பாங்க, எஸ் நோக்கு ரெண்டும் ஒரே டோனில் தான் இருக்கும். ஆம் இல்லையாச்சும் கொஞ்சம் உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஏற்போர் ஆமென்க எல்லாம் கும்பல் ஆம்னு கத்துனா அந்த கத்துற சவுண்டை வச்சு 162 பேர் ஆதரித்திருக்கிறார்கள். சவுண்டை கேட்டு இங்கிட்டு ஒரு 32, அங்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே அவர் காதலை கேட்டு குரல் வாக்கிட்டு நிறைவேறிச்சு. சென்ஸ் இருக்கும்ல அவங்களுக்கு. அது சரி, ஒரு காது வந்து ஒன்று இது பண்ணும், 117 பேர் சொல்றது இந்த காதும் 117 இந்த காதும் வாங்கி இந்த காது இந்த 117 எத்தனை ஆமா எத்தனை இல்லைன்னு பிரித்து கணக்கு போட்டு கொடுக்கறதுங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, டிவிஷன் வைஸ்ன்னுட்டு ஒவ்வொரு ரோவா ஏற்போரெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும். நின்ன பிறகு அட்டண்டன்ஸ் மாதிரி பேர் சொல்ல சொல்ல உட்காரணும். ஆமாம் ஏற்கிறீங்க, இதை வந்து இதற்கு நடுநிலை வகிக்கிறேன், ஓட்டு போட விரும்பாதவர்கள்லாம் எந்திரிங்க அப்படின்றது அவங்க எந்திரிச்சு இதெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏற்றது யார் மறுத்தது யார் லிஸ்ட் எடுக்கிறது காட்டி கொடுக்கணும் இல்லை, யாரும் இல்லை இங்கே வாருங்க அப்படிங்கிற எடப்பாடி இப்போ எவிடன்ஸாக கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருவாரு. இவருக்கு வேண்டாமா, விஜய் அவர்களுக்கு வேண்டாமா தெளிவு? யார் நம்மால் எதை வச்சு அப்புறம் டீலிங் நடக்கும்? சோபா எல்லாம் வேற போயிருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? புஷ்பா 2 தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற அந்த விமர்சனமும் கடுமையாக தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியான ஒரு விஷயத்தில் தான் போய் நின்றுருக்கு. சசிகலாமா மீண்டும் அதாவது யாரை எதிர்த்து ஒரு காலத்தில் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ, தர்ம யுத்தம் 2.0 அவங்களே ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக உள்ளே கூப்பிடுற மாதிரி தர்ம யுத்தமே தடுமாறி போய் நிற்கும். என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் இன்றைக்கி காலையில் அதிமுக ஆஃபீஸ் வாசலில் பெரும் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அதை விடவும் மிக முக்கியமாக நீங்கள் பாதுகாப்பு போட வேண்டியது ஜெயலலிதா அம்மா சமாதி. பேட்சாக கிளம்பி போய் அங்கே எல்லாம் சபதம் எடுக்கிற நிலைக்கு போயிருமோங்கிறதும், அம்மாவனுடைய ஆன்மா இப்போ பதறிட்டு இருக்கும். எத்தனை பேர்லாம் என்கிட்ட வந்து பேசுனேன்னு சொல்லி வெளியில் போக போகிறீங்க என்பதாக கூட ஒரு பதட்டத்தில் இருக்கலாம். இந்த அம்மாவுடைய ஆன்மா இப்போ என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பேசலை இல்லையா? கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, அதுக்கு அம்மாவோட தோழி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேட்டி கொடுக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த வேற ஒரு ஆளை வச்சு மீடியமாக வச்சு ஆன்மா பேசிட்டு அதை வந்து பேட்டி கொடுக்குறதா அவங்களுடைய தோழி ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களால செயல்படலாமே. அம்மா இருந்தப்பயே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க காலமான பிறகு கண்டுபிடிப்பாங்கிறதெல்லாம் ரைட்டு. அந்த கட்சிக்கு இப்படியான அவங்க நம்பிக்கையின்படி விதி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம்.